சில ஃபாருக்கான காரணம் தெரியும். நாம நோக்கம் அல்லது காரணம் அப்படிங்கிற மீனிங்ல ஃபாரை யூஸ் பண்ணுவோம். இந்த இணைப்பு சொல் ப்ரிபோசிஷனை யூஸ் பண்ணுவோம். இது தவிர மேலும் பல காரணங்களும் இருக்கு, நாம பயன்படுத்தக்கூடிய சூழல்களும் இருக்கு. அது ஒவ்வொன்றா பார்க்கலாமே. ஃபர்ஸ்ட் நோக்கம் அல்லது காரணம் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு யூசேஜ். ஃபாரை நாம யூஸ் பண்றதுக்கான இது நோக்கம் அல்லது காரணம். நமக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கு அப்படின்னா நம்ம ஃபாரை யூஸ் பண்ணுவோம். நான் இதை உனக்காக தான் வாங்கினேன். ஐ பாட் திஸ் கிஃப்ட் ஃபார் யூ. ஐ பாட் திஸ் ஃபார் யூ. பாட் திஸ், பாட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ்ல பாட். ஸோ பாட் ஃபார் யூ. ஹி வாஸ் பிரைஸ்ட் ஃபார் ஹிஸ் ஒர்க். அவர் கடின உழைப்புக்காக பாராட்டப்பட்டார். ஹி வாஸ் பிரைஸ்ட். ஐ நீட் சம்திங் ஃபார் மை ஹெட்ஏக். ஐ நீட் சம்திங் ஃபார் மை ஹெட்ஏக். இங்கே சம்திங் ஃபார் இங்கெல்லாம் குறிப்பிட்ட ஒன்று சொல்லிட்டு இருந்தோம்.